place. We talk about political correctness. We talk about social values, social responsibilities. I'm asking you a question for once. Having said all this, is the world a better place today? பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில ஜாதி ரீதியாக இல்லை மேலே கீழே ஏற்றுத்தாழ்வு உருவாகிற கருத்துக்கள், பிஹேவியர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ட் பண்ணுறது தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். ஒரு சில ஸ்டீரியோ டைப் இருக்கும். பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், டிஷர்ட் ஜீன்ஸ் போடுற பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லேடிஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் போடுறாங்கன்ட்டு ஒரு தவறான கருத்தும் இருக்குது. இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே உடச்சி தள்ளுறது தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். முக்கியமாக கொரோனாக்கு அப்புறமா பண்ணப்பட்ட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மூலமாக தான் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளே இருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வந்தது. இன்னும் சொல்ல போனால் டைரக்டர் சங்கர் உடைய ஜென்டில்மேன் படத்தை பார்த்துட்டு ரிசர்வேஷனுக்கு எதிராக கருத்து வச்சிருந்த தமிழ் மக்களில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மூலமாக ரிசர்வேஷனுக்கு ஆதரவான ஒரு கருத்து வந்து இப்போ நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மூலமாக அவ்வளோ பயன் இருக்கு. அதுக்கப்புறமா அஜித் குமார் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஆட்சி பண்ணுறதுல ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க அப்படின்ட்டு அஜித் குமார் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த என்டையர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தோர் சமுதாயத்துக்கு எதிராக தான் இருக்குது. அஜித் குமார் வந்து நல்ல வசதியானவர், அவர் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே கேள்வி கேட்கணும் கவர்மெண்ட் கிட்ட, அப்போ தான் அவங்களுக்கான விஷயம் நடக்கும். சென்னையில் அவுட்ரு சிட்டியில் இருக்க மேடவாக்கம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஏரியாக்கள், மதுரையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான். நாம் கத்தி கேள்வி கேட்டால் கூட கவர்மெண்ட் காதில் விழ மாட்டேங்குது. அண்டு கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இது எப்படி சொல்கிறது, எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல கைஸ். அண்ட் ஆக்டர் அஜித் குமார் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார், அது எனக்கு செம்ம சிரிப்பாக தான் வந்தது. அது வந்து என்னென்னா, ஆளும் கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு எதிர்கட்சி இருக்காங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. நானே டிஎம்கே சப்போர்ட்டர் தான், நானே டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருக்கேன். அண்ட் ஏடிஎம்கேலாம் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணதில்லை. ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டை கொஷின் பண்ணுறது எல்லாருமே டிஎம்கே காரங்க தான், முற்போக்கு சேர்ந்தவங்க தான், தீகாக்காரங்க தான், கம்யூனிஸ்ட்காரங்க தான். அதுக்கப்புறம் ட்விட்டரில் இருக்கிற அம்பேத்கர் ஆதரவாளர்கள், பெரியார் ஆதரவாளர்கள், இவங்க தான் மெயினாகவே கேள்வி கேட்கறது. அந்த சோ கால்டு ஆப்போசிட் பார்ட்டி லீடர் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிரும் பண்ணல, சும்மா தான் இருக்கு. மொத்தத்தில் அஜித்குமாரோடைய அரசியல் புரிதல் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு கருத்தாக தான் இருக்குது. ஆக்டர் அஜித்குமார் வந்து கரூர், அதுக்கப்புறம் விஜய் பற்றின பேச்சு எல்லாமே சரியானது தான். ஆனால் மற்றது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப தவறான பேச்சு.